அரண்மனைக்கு காவலனா இருக்கிறத விட குப்பத்துக்கு தலைவனா இருக்கிறதே மேல் அதுதான் எனக்கு கௌரவம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள். இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றங்களை தரப்போகுது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. எப்போவுமே எந்த இடத்துலையுமே தன்னுடைய சுய கௌரவம் உடைஞ்சிடக்கூடாது, அந்த சுய கௌரவத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க, அதே மாதிரி சுய கௌரவத்துலேயும் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு ராசி இந்த மீன ராசி அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள நபராக, நல்ல ஒரு கௌரவம் உள்ள நபராக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கௌரவ பதவியில் இவங்களுடைய தந்தை மூலிமா இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான நபராக இவங்களுடைய தந்தை இருந்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனியோட நட்சத்திரமும் இந்த ராசியில் இருக்கிறதுனால இந்த மீனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். எதிர்மறை சிந்தனை கொஞ்சம் அதிகமாக வரும். தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் வரும். நம்ம கரெக்டாக செயல்படுறோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஆராய்ச்சி திறன் உடையவங்க, எதையுமே டக்குன்னு ஏற்றுக்க மாட்டாங்க. அது அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, அது இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் மீனராசியில் 11-12க்கு வரும்போது சுயநலம் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னே சொல்லலாம். சுய கௌரவத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கவே விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சாதனைகள் புரியறதுக்கு சாதாரண வாய்ப்புகளே போதும் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவம் உடையவங்களாக இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் வளைந்து கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவங்களா இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க கிட்ட இந்த ரகசியத்தை அவ்வளோ சீக்கிரம் வாங்கவே முடியாது. இவங்க பர்சனல் விஷயத்தை அதிகமாக வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டாங்க. இவங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா தோல்விகள் தான் அதிகமாக வரும். பிரச்சனைகளை நிறைய சந்திப்பாங்க. நிறைய பேர் இவங்களை ஏமாத்திடுவாங்க. ஒருத்தருக்கு கடனே கொடுத்தாங்கன்னா கூட அந்த கடனை அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இவங்க இந்த மீனராசி என்பர்கள் அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுடைய வாழ்நாளையில் அதிகமாக வரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மீனராசி என்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகமுள்ள ஒரு ராசி தான் இந்த மீனராசி. வெளிநாட்டு நண்பர்கள் இவங்களுக்கு கிடைப்பாங்க. மீனராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் வெளிநாட்டில் இருந்து நண்பர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா காலபுருஷர்களுக்கு 12வது வீடு விரைய பாவம் என்பதனால, ஜலராசி என்பதனால, பெண் ராசி என்பதனால இந்த ராசிக்காரங்களுக்கு கீழ்ப்படுதல், அமைதி, எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். ரொம்ப புத்திசாலிகளாக செயல்படுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு போய் முதல்ல நிற்பாங்க. ஆனால் இவங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை இதெல்லாம் கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்படுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்காது. என்னதான் ஓடி ஓடி உதவி செஞ்சாலும் இவங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்காது. கௌரவமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல இவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், இடர்பாடுகளை கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் குறிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மீனராசி என்பவர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஓம் சக்தி தாய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி அப்படின்னு மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்துல சந்திரன் இருக்கும்போது இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கு. மனம் உற்சாகமாக இருக்கும். புது வருஷம், புது முயற்சி, இது எல்லாமே நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புது முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த ஆண்டில் புதுசாக வித்தியாசமாக சில முடிவுகளை எடுப்பீங்க. உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவங்களா இப்படியெல்லாம் முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட வைப்பீங்க இந்த மீனராசி என்பர்கள் இந்த 2026ஆம் ஆண்டில் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் விரயங்கள் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இந்த ஆண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அதே மாதிரி ஒரு புது பொலிவோடு, ஒரு புது தோற்றத்தோடு இந்த ஆண்டில் இந்த மீனராசி என்பர்கள் தென்படுவீங்க. அந்தளவுக்கு மனதில் ஒரு தேஜஸ் தெரியும் இந்த ஆண்டில் அப்படின்னே சொல்லலாம். குடும்ப உறவுகள் உங்களை அனுசரித்து போவாங்க. அதே மாதிரி எந்த குடும்ப உறவு உங்களை
அலட்சியமாக பார்த்துச்சோ அந்த உறவுக்கு முன்னாடி சில சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் இந்த ஆண்டில் நடக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க மத்தியில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக, நல்ல ஒரு பாராட்டுடைய நபராக இந்த மீனராசி என்பர்கள் இந்த ஆண்டில் வளம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். மீனராசி என்பர்கள், என்னுடைய மகளுக்கு ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டு இருக்கேன், ஆனால் நல்ல ஒரு வரன் அமைய மாட்டேங்குதே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் உங்களுடைய மகளுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி சொந்த மதங்கள் மத்தியில் அப்படியே ஊரே மெச்சிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு திருமணத்தை நடத்தி முடிக்கக்கூடிய யோகம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு வாரிசு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உடன் பிறந்தவங்க இந்த ஆண்டில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. கடந்த சில நாட்களில் இளைய சகோதரர்கிட்ட பேச்சுவார்த்தையை கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 2026ல் அவங்களாம் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 1/1/2006 முதல் 31/5/2006 வரை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் இந்த ஆண்டில் கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸாக இருக்கும். உங்களுடைய அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சின்ன சின்ன பாதிப்புகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு வரும்போது பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்து உங்களுடைய கைக்கு கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் வெற்றியாக அமையும். புதுசாக ஏதாவது சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பழைய வீட்டை புனரமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு வரும்போது வீடு மாறுதல்கள் செய்யக்கூடிய யோகம் இருக்குது. வண்டி வாகனம் பழசை மாற்றிட்டு புதுசு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாட்களில் இழுபறியாக இருந்த சொத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் கைக்கு வரும். உடன் பிறந்தவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பூர்வீக சொத்து கைக்கு வர்றதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன், ரொம்ப நாளாக இந்த தொழிலை செய்யணும்னு நினச்சேன், அதெல்லாம் இந்த ஆண்டில் செய்வீங்க. அதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். புதிய கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சொந்த பந்தங்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக, நல்ல ஒரு கௌரவம் உள்ள ஒரு நபராக இந்த மீனராசி என்பர்கள் இந்த 2026ல் வளம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அண்டை அயலார்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நீ ஏன் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிற, நீ ஏன் இந்த மாதிரி பேசுகிற, நீ ஏன் உன்னுடைய திறமையாக இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டு விசேஷங்கள்லாம் முன்ன நின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஆண்டில் அமைஞ்சிருந்தா கூட முன்ன நின்று நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் உங்களுக்கு அமையாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஆண்டெல்லாம் முன்ன நின்று நடத்துவீங்க. ஒரு கோவில் திருவிழாவுக்கே போகிறீங்கன்னா கூட அதில் முன்ன நின்று நீங்கள் அந்த கோவில் திருவிழாவை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. நல்ல ஒரு பாராட்டையும் பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய உறவுகள் மத்தியில் ஒரு சிறப்பான நபர், நல்ல ஒரு கௌரவமுள்ள ஒரு நபர், நல்ல ஒரு மதிப்புள்ள ஒரு நபர் அப்படிங்கிற பெயரை வாங்கியிருப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். டிசம்பர் 4 வரை கேது 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். பெரிய பெரிய பிரபலங்களுடைய அறிமுகம் இந்த ஆண்டில் கிடைக்கும். தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் பாதிப்பு வரக்கூடிய சூழல் இருக்குது. ஏன்னா கேது 6ல் இருக்கும்போது தந்தைக்கு ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கணும். ராகு 12ஆம் வீட்டில் இருக்கும்போது வீண் செலவுகள் கொஞ்சம் வரும். வருங்காலத்தை பற்றி ஒரு விதமான கவலைகள் இந்த ஆண்டில் உங்களுக்கு ஏற்படும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகரிக்கும். இந்த ஆண்டில் யோகா பயிற்சி, தியான பயிற்சியெலாம் செய்கிறது ரொம்ப நல்லது இந்த மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். டிசம்பர் 5 வரை கேது பகவான் 5ஆம் வீட்டுக்கு வரும்போது பிள்ளைங்களுடைய நட்பு வட்டாரத்தை கண்காணிங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலசி ஆராய்ங்க. கரெக்டாக இருக்கா, அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ராகு உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் வரும்போது ஷேர் மார்க்கெட்டிங் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். கொடுத்து ஏமாந்து போன பணம்லாம் மீண்டும் உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம்.
கடனில் ஒரு பாதியை இந்த ஆண்டில் கட்டிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். யார்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தீங்களோ அவங்களாம் பணத்தை திரும்ப கொடுப்பாங்க. அதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டில் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தீங்க அப்படின்னா அது திரும்பி வராது. அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. திருமண வயதில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் இந்த ஆண்டில் வரன் தேடிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். மகன் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டில் படிக்கணும்னு ஆசைப்பட்ட மகன்லாம் இந்த ஆண்டில் சேர்த்துவீங்க. அதற்கான வாய்ப்புகள் அமையும். இல்லத்தரசிகளுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, இந்த மீனராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு விதமான குழப்பம், உங்களுடைய ரொம்ப நாள் ஏக்கம், அதெல்லாம் இந்த ஆண்டில் சரியாகும். நல்ல ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த மீனராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. எனக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி செயல்படாமல் ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா ஆலோசனை கேட்டு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். கன்னி பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசி பெண்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. கல்லூரி படிப்பை முடித்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. எதிர்பார்த்த வாழ்க்கை துணை இந்த ஆண்டில் உங்களுக்கு அமையும். மாணவ மணிகளுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தூக்கத்தை தவிர்த்துட்டு படிப்பில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சோம்பேறித்தனம் இதெல்லாம் விட்டுட்டு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிங்க. எடுக்கிற காரியங்கள் இந்த மீனராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெற்றோர் ஆசிரியர்கிட்ட ஆலோசனை கேட்டு நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். குறிப்பாக இந்த மீனராசி மாணவர்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு மாங்காடு அம்மன் கோவிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் கோவிந்தராஜபுரத்தில் ஒரு சர்ப்ப சித்திரை வியாழக்கிழமையில் பார்த்திங்கன்னா பூமாலை வந்து அணிவித்து அதை எல்லாருக்கும் வர்ற பக்தர்களுக்கு வழங்குவாங்க. அங்கே போய் நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. எடுக்கிற காரியமெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். எதெல்லாம் தடைபட நினைச்சோ அதெல்லாம் வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இதை ஒன்றையும் இந்த மீனராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அதோடு கூட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபடுங்க. உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். அதனால் வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.